நிக்கிதா, கல்வராயமலை பகுதியில் உள்ள பொட்டாப்புத்தூர் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் அருணாசலம் மகன் கலையரசன் என்பவர். இவர் இந்நாடு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டில் யாரும் கொள்ளாமல் வெளியே சென்றுள்ளார். இந்நிலையில் தன்னுடைய மகன் காணவில்லை என கரியாலூர் காவல் நிலைய போலீஸ் நிலையத்தில் அருணாசலம் அவருடைய கலையரசனின் பெற்றோர் அருணாசலம் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக் கொண்ட கரியாலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் அவருடன் படித்த கோபி, சுபாஷ் என்ற மாணவர்களை விசாரணை செய்த போது இவர்கள் சிறுகானூர் நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க சென்றதாகவும், அப்போது கலையரசன் நீர்வீழ்ச்சியில் தளத்துப்புற வீழ்ந்த நிலையில் மீண்டும் வராததால் இவர்கள் அச்சமடைந்து அதை வெளியே சொல்லவில்லை. இந்நிலையில் போலீசார் விசாரணையில் இது தெரிய வந்தது. இந்நிலையில் உடனடியாக போலீசார் அந்த இடத்திற்கு தீயணைப்புத் துறையோட வீரர்களுடன் சென்று நீர்வீழ்ச்சியில் பாறையின் இடுக்கில் மாட்டிக்கொண்ட கலையரசனை மீட்டு பிரயோகப்படுத்த உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் 12ஆம் வகுப்பு மாணவன் நீர்வீழ்ச்சிக்கு திருப்பி சென்ற மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி கல்வராயமலை பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள சிறுகாலூர் நீர்வீழ்ச்சியில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் சந்திரகாந்த் வழங்கிட கேட்டோம்.